அழுகாம எதுங்க 3 வருஷம் நெருக்கி ஆகுது. செல்லம் மட்டும் நிக்கவே மாட்டேன். நீங்க சும்மா இருந்தீங்கன்னா வீட்டை பக்கத்து வந்து 2 தம்பு தவிட்டு போன நல்லாரை காண்பது நன்று, நன்மைக்கு நண்பர் சொல்ல கேட்பது நன்று, நல்லாறு உலகளை உரைப்பது என்று அவரோடு இணைந்திருப்பது நன்று என்று சொன்னார்கள். இன்று நல்லார் வருவதற்கு வெண்ணை பார்த்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடு அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுத்த ஒரு காரணத்தினால் எல்லாம் சுமதியோட வேலையாக தங்களை வாழ்த்த வேண்டும் என்ற காரணத்தினாலே எதிர்முறை தங்களை வாழ்த்துவதென்றால் மண்ணை தொட்டு கும்பை தொட்டு பொருள் வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டன மின்னதம்மா. வாழ்வாய் மகளே என்று சொல்லி உன்னை வாழ்த்துகின்றனவா. உங்களை பற்றி எனக்கு சகல விவரங்களும் தெரியும். நீங்க யாரு, எங்க இருந்து நீங்க வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தும் எனக்கு தெரிந்திருந்தாலும் உங்களை பற்றியான விவரங்களை உங்க நாவால் சொல்ல வேண்டும், என் காதால் கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. என்னோட ஆசை தாங்கள் நிவர்த்தி செய்வீர்களா? நடந்தது நடக்க போறது என்ன, நடந்து கொண்டிருப்பது என்ற முக்காயங்களை உணரக்கூடிய தன்மை நாரதரபுரீஸ்வரம் அறிவட மகாவிஷ்ணு மகாலட்சுமி அந்த படத்தை போய் வரக்கூடிய வெள்ளமையை படுத்தவர் தாங்கள் பேர் நாரத மகரிஷி. என்னிடம் ஒரு சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கொண்டு ஆசைப்படுங்க. கேளுங்க, கேட்க பதந்திர காத்துக்கிட்டே இருக்கு. என்ன கேள்விகளை கேட்க வேணுமோ கேட்கலாம் சுவாமி. Mother
நாட்கள் இல்லையா? எங்க அப்பா ஒருத்தர் நேர்த்தி கடன். நேர்த்தி கடனா? அம்மா, யார்கிட்ட? ஆரம்பத்துல எல்லாமே 7 பேர் ஆம்பளை பிள்ளையவே பிறந்தாங்க எங்க அப்பாவுக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தை கிடைச்சா அதை அப்படி காட்டுல கொண்டாந்து திரை விதைத்து அந்த முருகனுக்கு என்னுடைய கையாலே படைக்கிற எங்க அப்பா வச்ச நேர்த்திகளை அந்த நேர்த்திகளை நிவர்த்தி செய்வதற்காக நான் வந்திருக்கேன். ஆக உன் தந்தையார் நேர்த்திக்கிட்ட அந்த நேர்த்திகளை நிவர்த்தி பண்ணுவதற்காக இங்க வந்திருக்கீங்க. நிச்சயமா பிள்ளையாக பிறக்கப்பட்ட எல்லோருமே தன்னுடைய தாய் தகப்பனை கடைசி நேரத்துல செய்யக்கூடிய ஒரு கடமை என்பது ஒரு கடன் தான். உலகத்துல பிறந்த எல்லாருமே எல்லா கடன்களையும் சுமந்து கொண்டே இருக்கிறார்கள். கடனாலே யாரும் இருக்காங்களா? அந்த கடனை சிறப்பான முறையில் அந்தவர்களுக்காக நம்ம செய்ய வேண்டும். அம்மா, பெற்ற தாய் தகப்பனுக்காக கடமைகளை செய்வது ஒரு கடன். அந்த கடனோட மூதாதையர்கள் இறந்து விட்டாலும் அவர்களுக்காக ஒரு கடன் செய்ய வேண்டும். காலங்காலமா செஞ்சுக்கிட்டே வர்றோமா இல்லையா? அப்பதான் நம்ம குடும்பம் குலம் எல்லாமே தலைக்கு நம்ம நல்லா இருக்க முடியும். எந்த விதமான கடன் எங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியது அமாவாசை. அமாவாசை. இந்த ஒவ்வொரு அமாவாசையிலும் விரதம் இருக்க வேண்டும். மூதாதையர்களுக்கு பித்ருக்கடன் செய்ய வேண்டும். இந்த வருடத்துக்கு வரக்கூடிய அமாவாசையில 3 அமாவாசை முக்கியமானது. ஒண்ணு தை அமாவாசை, இன்னொன்னு ஆடி அமாவாசை, இன்னொன்று இந்த புரட்டாசி மாசத்துல இப்ப முடிஞ்ச மகாலய அமாவாசை. இந்த அமாவாசை நாட்களில் மூதாதையர்களை நினைத்து பித்ருக்கடன்களை செய்து அவர்களுக்காக விரதம் இருந்தா அவர் நமக்காக இருமண்டை வேண்டுவாங்களாம். பொதுவாவே இறை வழிபாடு நிச்சயமாக இருக்கிறது ஒரு குடும்பத்துல எல்லா மக்களுக்கும். குடும்பத்துல தெய்வ நம்பிக்கை ஒரு விஷயம் போறாருனாக்கா தன்னம்பிக்கை தெய்வ நம்பிக்கை 2மே இருந்தா ஒரு மனிதன் எங்க சென்றாலும் வெற்றி பெறலாம். தன்னம்பிக்கை என்னால முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை. தெய்வ நம்பிக்கை முருகா என்ன காப்பாத்த, மாரியத்தா என்ன காப்பாத்த, ஒரு வேலையா போகுது இந்த வேலையை நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும் என்ன பண்ணுவான்? தெய்வத்துக்கிட்ட முறையிட்டு போவான். அப்ப ஒரு மனிதனுக்கு 2 வேணுமா? தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும். அதே போல தெய்வ நம்பிக்கை. இந்த தெய்வ நம்பிக்கை என்பது ஆன்மீகம். ஒரு குடும்பத்துல தெய்வத்தை வழிவிடணும் முதல்ல. ஆனா நிறைய பேர் பாருங்களேன், தெய்வத்தை நினைக்கிறோம். எப்ப நினைக்கிறோம் தெரியுமா? நம்மளுக்குன்னு ஒரு கஷ்டம் வறுமை வேதனை அது வந்தா மட்டும்தான் தெய்வத்தை நினைக்க. எத்தனை பேர் நினைக்கிறோம் ஏதாவது கஷ்டம் முருகா வேதனை கஷ்டம் வருகின்றவர்களாக தெய்வத்தை நினைக்கிறோம். மற்ற பேர் நினைக்கிறோமா இல்லையா? நம்மளுக்குமே அந்த சுயநலம். அதான் சிவபெருமான் என்ன பண்றாரு, எல்லா மக்களுக்கும் முக்தியை கொடுக்கணும், எல்லா மக்களுக்கும் முக்தியை கொடுக்கணும் அப்படின்னு இருக்காரு ஆலயத்துல. பக்தர்கள் நம்மளை தேடி வருவாங்க 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 அப்படின்னு நம்ம போறதே கிடையாது. கஷ்டம் இருந்தாதானே போறோம். அப்பதான் பார்த்தாரா இங்க யாரும் வரமாட்டேங்கிறாங்க. கடைசி காலத்துல எல்லாரும் ஒரு நேரம் சுடுகாட்டுக்கு வந்துதானே ஆகணும் அப்படிங்கிற காரணத்தினால சிவபெருமான் சுடுகாட்டை காத்துக்கிட்டு இருக்காரு. ஏன் அவர் மட்டும் சுடுகாட்டை கேட்கிறாரு? இதன் காரணமா தான். என்ன காரணம்? எவ்வளவு பிடித்த ஆணவம் பிடித்த மனிதனாக இருந்துட்டாலும் ஒரு நேரத்துல அவன் வந்து அடங்குவது சுடுகாட்டுல. அதனால சுடனவள சாமியாக இருந்தா அங்கே நல்ல போதித்து கொண்டு. அப்ப எங்க இருந்தாலும் நீ கடைசியாக வரக்கூடிய சுடுகாடு, அங்க உனக்காக காத்து கொண்டிருப்பேன் சொல்லிதான் வரக்கூடிய பக்தர்களுக்கு மனிதர்களுக்கு நான் அங்கேயாவது உங்களுக்கு முக்தியை கொடுப்பேன் என்று. நம்ம தெய்வத்தை மறந்தாலும் தெய்வம் நம்மளை மறக்காம கடைசியில் முக்தி அளிக்கக்கூடியது. அதனால சிவபெருமான் சுடுகாட்டை காத்துட்டே இருக்காரு. அதான் குல தெய்வ வழிபாடு நிச்சயமாக மாதம் வாரம் ஒரு முறை இல்லையா, மாதம் ஒரு முறை குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம். அப்பதான் நம்ம குலத்தை காக்கும், முடிய காக்கும், நம்மளை காக்கும். அதே போல நீங்க சொல்றீங்க தெய்வங்கள் நம்மளை காக்கும். அதாவது அதே முன்னோர்கள் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? எந்த இடத்துக்கு போனாலும் சரி, வீட்டுல இருக்கிற வீட்டுல ஏதாவது ஒரு வேலைக்கு போனாலும் சரி, வெளியில எங்கேயாவது ஒரு இடத்த தேடி போனாலும் கூட குலதெய்வத்துக்குன்னு ஒரு காணிக்கை முடிஞ்சு வச்சுட்டு போனோம்னா அந்த குலதெய்வம் நம்ம கூடவே துணைக்கு வரும். குலதெய்வம் கூடவே துணைக்கு வரும். அமாவாசை சொல்றீங்க முன்னோர்கள், அந்த முன்னோர்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை சரிவர செய்தால் முன்னோர்கள் நம்மளுக்கு என்ன நீங்க சொல்றதாவே நம்மள நின்று கடைசி வரைக்கும் வழிநடத்தி நம்மளை காப்பாற்றக்கூடிய தன்மை நாம் முன்னோர்களுக்கு உண்டு. ஒரு மனிதன் இறந்துட்டா நம்மளுக்கு சொற்குலகம். சொற்குலகம் நல்லவனா இருந்தா உடனே சொற்குலகம், கெட்டவனா இருந்தா நரகுலகம். மாத்தி மாத்தி இருக்கு. சொற்குலகத்துக்கு போயிட்டாலும் மறுபடியும் அவங்க எப்ப மூலவத்துக்கு இறங்கி வருவாங்க தெரியுங்களா? எப்ப வருவாங்க? தை அமாவாசையில போய் புத்துக்கடன் செய்ய பாத்தீங்களா, அந்த நேரத்துல மூலவத்துக்கு வருவாங்க. ஆடி அமாவாசை நேரம் வரைக்கும் இந்த மூலவத்துல இருந்துகிட்டு நமக்காக தெய்வத்தை வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. என் புள்ள, என்னுடைய சந்ததிகள், என்னுடைய பரம்பரை குடும்பத்தார்கள் இவங்க நல்லது நடத்தணும், நல்லது நீங்க பார்த்து தெய்வத்துக்கு நமக்காண்டி வேண்டுவாங்க. வேண்டினது மறுபடியும் இந்த மகாலய அமாவாசைங்கும் போது தேவலோகத்தில் போய் நமக்காண்டி வேண்டுவாங்க. ஆமா, உலகத்துல எல்லா தெய்வத்தை வந்து மேலோகத்தில் வேண்டுவாங்க. அதனால முக்கியமான 3 அமாவாசையில விரதம் இருந்து பித்ருக்கடன் செய்ய வேண்டும் என்பது. இந்த இடத்துல என்ன சந்தேகம்? எனக்கு ஒரு என்ன சந்தேகம் அப்படின்னா, கருணாகப்பட்டவர்கள் மகாபாரத கூற்று, கருணாகப்பட்டவன் நல்லவனா கெட்டவனா? கொடைவள்ளல் சொல்றோம் இல்லையா? அப்பேற்பட்ட கொடைவள்ளல் கேட்கிறவங்களுக்கு எல்லாம் கேட்ட உடனே எல்லாமே
கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் யாருக்கு அப்படின்னாக்க கருணாகப்பட்டவள். அவன் நல்லவனா கிட்டவனா? நல்லவன் கிடையாது. சரி, நல்லவன் தான். அப்ப போனது எங்க சொர்க்கத்துக்கு போனாரா நரகத்துக்கு போனாரா? எடுத்த உடனே அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கவில்லையே. எடுத்த உடனே சொர்க்கமே கிடைக்கல. ஏன் கிடைக்கல? என்ன தானம் அவன் செய்திருக்கான்? அவன் கிடையத்துல செய்யாத தானம் ஒண்ணு அன்னதானம். எத்தனையோ கேட்டாலும் அள்ளி கொடுக்கணும் தான். ஆனா அன்னதானம் என்ற ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை மட்டும் அவன் செய்யவில்லை. தானத்துக்கு தர்மத்துக்கு என்ன வித்தியாசம்? தானமா என்ன தர்மம்? நாங்க எதிர்பார்க்காம செய்யறது தானம், கேட்டு செய்வது தர்மம். கேட்டு பெறுவது தானம், கேட்காம கொடுப்பதுதான் தர்மம் சொல்லுவாங்க. அப்ப தானம் செய்தானா தர்மம் செய்தானா? காரணம் எல்லாத்துக்கும் அது செஞ்ச எதிர்பார்க்காம தானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப எதிர்பார்க்காமல் செய்யறது. அப்ப நம்மள கேட்டு எனக்கு வேணும். ஒருத்தர் போய் இந்த மகள் திருமணமாக போது எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு போட்டு வந்தார். கொடுக்க முடியும், கேட்டாத்த கொடுக்க முடியுமா? நீ கஷ்டப்படுறா வறுமையில இருக்கான் அப்படின்னு செயல் அறிந்து கொடுக்கக்கூடியவங்க இந்த உலகத்துல இருக்காங்களா இல்லையா? இவரு கேட்டு கொடுத்தாரு. கும்மண்ணவர்கள் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு? தன் மக்களுக்காக தன்னுடைய தலையை கொடுத்தாரு. தலையை கொய்து கொடுத்தார். அப்ப உங்க தலையை எனக்கு கொடுங்க அப்படின்னு இந்த வறுமையா இருக்கு அப்படின்னு கேட்டாங்களா? கேட்கல. தெரிந்து கொண்டு அதே தர்மம். என்ன காரணம்? ஏன் சொர்க்கத்துல இடம் கிடைக்கிறதுனாக்க நரகத்துல ஏன் கருணாகப்பட்டவன் போன அப்படின்னா கடைசி எல்லாத்துக்கும் கேட்டது எல்லாமே கொடுத்தான். இவனுக்கே ஒரு சந்தேகம், எல்லாருக்கும் கேட்கறது எல்லாமே கொடுத்தேன், எனக்கு மட்டும் ஏன் நரகத்துல ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் கடைசி நேரத்துல கூட கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு? போய் நீ செய்த தானங்கள் எனக்கு தர்மமாக கொடுன்னு கேட்டார். தானமாக நீங்க செய்த தான தர்மங்களை எனக்கு தானமாக கொடு. அப்ப கூட கேட்டதற்கு பிறகுதான் கொடுத்தான். அப்ப சொன்னாங்களா எல்லாமே நீ கேட்டுதான் கொடுத்த. அப்ப கேட்காமல் கொடுப்பதுதான் தர்மம். நீ கேட்காம யாருக்கும் கொடுக்கவே கிடையாது, கேட்டதுக்கு பிறகுதானே கொடுத்த. அதனாலதான் நரகத்துல இருக்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சொர்க்கத்துக்கு ஆரம்பத்துல சொர்க்கத்துல இருந்தோம்னாக்க சொர்க்கத்துல பசி உடனே வர பசிக்காது. ஆனா கர்ணனுக்கு பசித்ததான். எத்தனை பேருக்கு எல்லாருக்கும் என்னோட வேணும், எல்லாரும் மனசு நிறைவுபடியாக எல்லாத்தையும் செஞ்சானா இல்லையா? அவனுக்கு ஏன் பசிச்சது? என்ன காரணம்? ஏன் பசிக்குது? இந்த உலகத்துல நம்ம செய்ய வேண்டியது கண்தானம், அன்னதானம். இதை விட சிறப்பான தானம் உலகத்துல எதுவுமே இருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட எல்லா தான தர்மங்களையும் செய்த கருணாகப்பட்டவன் அன்னதானம் மட்டும் செய்யலையா. அதனாலதான் பாருங்க போன இடத்துல பசிக்குதான். அப்பதான் என்ன எனக்கு பசிக்குது என்னன்னு கேட்கும் பொழுது அப்பதான் சொன்னாரா ஒரு முனிவர் உங்களை போல, இந்த ஆள் காட்டி விரல வாயில வச்சுக்கடான்னு சொன்னாராம். ஆள் காட்டி விரல வாயில வச்சானா பசி நின்றுச்சான். எவ்வளவு நேரம் வச்சிருக்க முடியும்? காரணம் சொல்றேன். அப்ப எவ்வளவு நேரம் கையை வச்சிருக்க முடியும்? விரல எடுக்க பசி வந்தது, விரல வைக்க அப்படியே பசி தீண்டது. காரணம் முடியல. என்னன்னு கேட்கும் பொழுது அப்பதான் சொன்னார் அவரு, ஒண்ணும் கிடையாது, பூலோகத்துல ஒரு வழிபோக்கன் ரொம்ப வயதான பசியாக போய்கிட்டு இருந்தார். அப்படி பசியாக போறக்கூடிய ஒரு வழிபோக்கனுக்கு வந்து கேட்டார், இங்க அன்னச்சித்திரம் எங்கேயாவது இருக்கான்னு கேட்டார். அப்பதான் நீ சொன்ன, இதோ அன்னச்சித்திரம் இதன் வழியாக போங்க இங்க இருக்கு அப்படின்னு, இப்படியே போங்க இங்க இருக்காங்க சித்திரம் அப்படின்னு ஆள் காட்டி விரல வச்சு நீ வழி காட்டுன. அதனால இந்த ஆள்காட்டி விரல் உனக்கு இந்த பலனை கொடுத்திருக்கிறது அப்படின்னு அப்படிதான் யோசிச்சாராம். அன்னச்சத்திரம் இருக்குது, நாங்க எல்லாருக்கு போய் சாப்பிடணும் சொன்னதுனால இந்த ஆள்காட்டி விரல் பலன் பெற்றிருக்கு. அப்ப இதுதான் வழின்னு சொன்ன காரணத்திற்காக இந்த விரல் இவ்வளவு பலன் பெற்றது. அன்னதானம் செய்தா இவ்வளவு புண்ணியங்கள் நமக்கு சேர அப்படின்னு மறுபடியும் கருணாகப்பட்டவன் அவருடைய அன்னதானங்களை செய்து மறுபடியும் போனானா. நல்ல விஷயம் பேசிக்கிட்டீங்க. இப்ப இதிகாசம் என்பது இரண்டு என்னென்ன? ராமாயண மகாபாரதம். ராமாயண மகாபாரதம். இந்த ராமாயணத்துல எத்தனை வருட வனவாசம் போனாங்க? 14 வருடம் வனவாசம் போனாங்க. ராமன் போனாரு, லட்சுமணன் போனா, அண்ணன் இருக்கக்கூடிய இடம் தான் எனக்கு அப்படின்னு தஞ்சம் அப்படின்னு. அதே போல கூடவே சீதையாகப்பட்டவள் போனா, என் கணவர் இருக்கும் இடமே எனக்கு அயோத்தி என்று சொல்லிக் கொண்டு அப்படி இருக்கணும். மகாபாரதத்துல யார் யார் போனா? மகாபாரத பாண்டவர்கள் போனாங்க, 5 பேர் போனாங்க, கூட பாஞ்சாலி போனா. எத்தனை வருஷம்? அது 12 வருஷம் வனவாசம். அஞ்ஞாத ஒரு வாசம் தலைமறைவாக வாழக்கூடியது 1 வருஷம், 13 வருஷம். அஞ்ஞான வாசம் தலைமறைவாக நாம் அடையாளம் தெரியாமல் இந்த இடத்துல வள்ளி ராதாசிரி இருக்கிறீங்க அப்படின்னா பார்க்கக்கூடியவனே ராதாசிரி தானே அப்படின்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதே ஆமா ஆமா கூடாது, படைப்பவனீங்க கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மறுவேடம் தரித்திருக்க வேண்டும். யாருமே கண்டுபிடிக்காம 1 வருஷம் வாழ்ந்துட்டா முடிஞ்ச வருஷம் மறுபடியும் முதலே வனவாசம். ஆனா நீ ராதாசிரி
முடிச்சுட்டா மறுபடியும் 12 வருஷம் வனவாசம், அப்புறம் 1 வருஷம் அந்நியானவாசம். சரியா கண்டுபிடிப்பு. அப்படி ஒரு விஷயம் இருக்கின்றது. ஆமா. உங்களை கேட்கிறேன், ராமாயணத்துல ராமர், அதாவது மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் ராமனாக அவதாரம் எடுத்தார். ராமாயண கதை அதுல முடிந்தது. ராமாயணத்துல வரக்கூடிய ராமர் மகாபாரதத்துல ராமனாக வந்தார், காட்சியளித்தார். யார்? கேள்வி எங்கே? கேள்விதான். நல்லா போயிருங்க. கேள்வி எப்போதும் பேச்சை போடுங்க. பகுத்தறிவு வளர்வதற்காக நான் அறிவு இல்லாம கிடையாது. அறிவு இல்லாம நான் வண்டி வந்திருக்கேன். சாமி எனக்கு அறிவை கொஞ்சம் ஊட்டிட்டு போங்கன்னு உங்கள்ட்ட கேட்க கிடையாது. எனக்கு பேச தெரியாம நீங்க கேட்கறதுக்கு பதில் சொல்ல தெரியாம வந்திருப்பேன் நினைக்கிறீங்களா? சொன்னாதானே தெரியும் உனக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிறது. இருங்க, எனக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையா நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? அந்த சில பேர் அறிவு இருந்த எப்படி செயல்படணும் அப்படி செயல்பட தெரியாமலாம் இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறத எப்படி பயன்படுத்தணுமே தெரியல, அப்படி இருக்காங்க. அந்த மாதிரில சேர்ந்ததா எனக்கு என்ன தெரியா? பகுத்தறிவு அறிவுள்ள ஒரு அறிவு வளர்க்கிறாங்க. சரி உண்மை, சரி ஒண்ணு விஷயம் கிடையாது. கேள்வி கேட்டு பெருமாள் சொன்ன மாதிரி. ஆமா, பெருமாள் விஷயம் கேட்டுருங்க. மறுபடியும் இன்னொரு விஷயம், நம்ம கேள்வி கேட்டிருக்கோம் வள்ளிப்பன்கிட்ட. மறுபடியும் இந்த வள்ளிப்பன் நம்மள்ட்ட கேள்வி கேட்டா பதில் கொள்ள சொல்லக்கூடிய திறமை, தைரியம் ஏதாவது நம்மளுக்கு இருக்கா? கேளுங்க. யோசிக்கல என்ன கேள்விதான் கேட்பேன். பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல முடியுமா? இந்த பேச்சு ஒண்ணும் குறைச்சு இல்லை, ஆகி மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான். அங்க ஏன்னு வந்துட்டாரு ஸ்ரீரங்கம் மட்டும், வேற ஆளே கிடையாது. நீங்க வந்துட்டு கொல்லங்குடியில இருந்து, கொல்லங்குடி காளியாத்தா வாசல் இருந்து வந்துட்டீங்க. நீங்களே சொல்றீங்க கொல்லங்குடி காளியாத்தா வாசல் சொல்றீங்க. பத்திரக்கால் பார்த்து நீங்க எப்படி இருக்கணும் அப்படி இருங்க. கொல்லங்குடி காளியாத்தா அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அத்தை தானே, ஒரு முறைக்கு நீங்க அழைத்தானே மறுமையில இருந்தாலும் வச்சு பார்க்க மாட்டான். ஆமா, இன்னும் பண்ணிட்டு போயிடும். நீங்க சொல்றீங்க இப்ப அர்ஜுனாகப்பட்டவன் அர்ஜுன் எதுல வர்றான்? அர்ஜுனே எந்த யுகத்துல வர்றான்? மகாபாரதத்துல வர்றாரு அர்ஜுனன். பாண்டவர்கள் ஒருவராக. அப்படியா? பஞ்ச பாண்டவர்கள ஒருவராக அர்ஜுனன். அதாவது துபாபர் யுகத்திலே மகாபாரதம் நடந்தது. அந்த மகாபாரதத்துல அர்ஜுனாக வரான். அப்படி மகாபாரதத்துல அர்ஜுனாக வந்தவன் கலியுகத்துல ஒரு அவதாரம் கலியுகத்துல வந்திருக்கான். எப்படி வந்தான் அப்படின்ற விஷயத்தை நீங்க சொல்லுவீங்க. எதிர்பார்க்கிறேன். ராமாயணத்துல வரக்கூடிய ஒரு மகாபாரதத்துல எங்க வந்தாருன்னு கேட்டா, மகாபாரதத்துல வந்தா இந்த கலியுகத்துல யாராக இருக்காரு, எப்படி வந்தார் இருக்காரு இல்லையா? பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. நீங்க கூட கேட்க வந்திருக்கேன், நான் வேடிக்கை பார்க்க வந்திருக்கேன், எனக்கும் கேட்க தெரியுமில்ல. நல்ல அறிவாளி. நான் கேட்ட கேள்வி பதில சொல்லிட்டு அப்புறம் ராமாயணம் முடிவடைந்தது. மறுவாதாரம் எடுக்கணும். யார்? ராமனாகப்பட்டவன். அது ஒரு விஷயம். கிருஷ்ண யாரு அனுமனை கூப்பிடுறாரு, அனுமா வேற அவதாரம் எடுக்கணும் வா போவோம் அப்படின்னு அனுமன் சொல்றாரு. இங்க ராமா இந்த பூலோகத்துல இல்ல, ராமா இந்த அவதாரம் இங்க இருக்கு, இந்த நாம இங்க ஒழிக்குமா? இதே பேர் இங்க ஒழிக்குமா? இல்ல நான் வேற அவதாரம் எடுக்க போறேன், இந்த கிருஷ்ண அவதாரம். அதற்கு என்ன பேரோ அதை சொல்லிதான் என்ன கூப்பிடுவாங்க அப்படின்னு. ஆனா நீங்க போங்க நான் வரலன்ட்டாரு. என்ன விஷயம்? அந்த அளவுக்கு பக்தி கொண்டவர் யாருன்னா அனுமனாகப்பட்டவர். தன்னுடைய நெஞ்சை பிளந்து காமிச்சவர் இல்லையா? அவன் சொல்றாரு நீங்க போங்க நான் வரல, நான் பூலோகத்திலே இருந்து இந்த ராமா என்ற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு பூலோகத்திலே நான் இருந்துறேன். சிரஞ்சீவியா இங்க இப்படி இருக்க இன்னமும் ராமாயணம் பேசலாம், ஏதாவது ஒரு ஓரத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு. உண்மையான விஷயம் ஐதீகம். காரணம் என்னன்னா, பார்க்கிற ஆண்களை எல்லாம் ராமராகவும் பார்க்கிற பெண்களை எல்லாம் சீதையாகவும் நினைத்து பூலோகத்துல இருக்காரு. அது ஒரு விஷயம். அப்ப ராமர் கேட்கிறாரு, அனுமா எனக்காக உன்னுடைய வாழ்நாள் முழுதும் உன்னுடைய வாழ்க்கையே நீ அர்ப்பணிச்சுட்ட, நீ என்ன வாழ்ந்த எனக்காகவே இருந்து எனக்காகவே வாழ்ந்து முடிச்சுட்ட. ஆனா உனக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், உனக்கு என்ன வேண்டுமோ கேளு அப்படின்றாரு. அனுமனை பார்த்து அனுமன் சொல்றாரு, ராமா எனக்கு அடுத்த யுகத்திலே நீங்க கிருஷ்ணரா அவதரிக்க போறீங்க, ஆனா அடுத்த யுகத்திலேயும் எனக்கு ராமராகவே நீங்க எனக்கு காட்சி தர வேண்டும்னு சொல்றாங்க. காட்சி தர முடியும் ஒரு அவதாரம், அந்த அவதாரத்துல தான் இருக்க முடியும். அந்த அவதாரம் முடிஞ்சதான் மறு அவதாரம். ஆனா கேட்கறது என்ன, மறு அவதாரத்திலையும் நீங்க ராமனாக எனக்கு காட்சி தர வேண்ட முடியும். அதுதான் மகாபாரதம். கிருஷ்ணராக இருக்காரு, இது நெய்வேலிக்கு வருது. அப்ப தூதாக அனுப்பி விடுறாரு, அனுமனை குடிக்குவாங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அங்கிருந்து அனுமன் வர்றான். என்ன கேட்டேன், ராமரா இருக்கணும் அப்படின்னு. சரி இப்படின்னா மர உரி தெரிவித்து ராமராக இருக்கார். அப்ப எப்பொழுதுமே ராமாவதாரத்துல சீதையோட சேர்ந்து தானே இருப்பார், தனிப்பட்ட முறையில இருக்க மாட்டார். இப்ப சீதை வேணும். இதை பாபாவை கூப்பிடுறாரு, தன்னுடைய மனைவி. பாபாக்கள் ரொம்ப வண்டகணும், நம்ம ரொம்ப அழகா இருக்கோம், பேரழகி, நம்மளை விட இந்த உலகத்துல யாருமே அழகு கிடையாது அப்படின்னு ஒரு வண்டகணும்.
உனக்கு நீ சீதையாக வாழ சொல்றாரு. நீ சீதையாக வாழு. நம்ம என்ன பண்றாங்க, நேரா போயிட்டு ஆடை ஆபரணங்கள்லாம் போட்டுக்கிட்டு நகையெல்லாம் போட்டு பயங்கரமா வர்றாங்க, அலங்காரம் பண்ணிக்கிட்டு. அதான் கேட்கிறாரு ராமர், கேட்கிறாரு நீ சீதையாக இருக்க தகுதி இல்லாதவள், நீ சீதையாக இருக்க தகுதி இல்லாத சீதை எப்படி இருந்தா காட்டுக்கு போது எப்படி இருந்தா போ சொல்லிட்டாரு. மறுபடியும் சொல்றாரு, யாரோ ருக்மணியை கூப்பிடுறாரு. இதே ருக்மணியை கூப்பிட்டு நீ சீதையாக வான்னு சொல்லிட்டாரு. அந்த அம்மா என்ன பண்றாங்க, அழகான காவி உடை அணிந்து அங்கேருந்து வர்றாங்க, ஒண்ணுமே இல்லாம. வனவாசத்துல எப்படி சீதை இருந்தாங்களோ அதே போல வர்றாங்க. அப்பதான் பார்த்தாரு, தன் மனைவி ருக்மணியோட சேர்ந்து அந்த ராம அவதாரம் எடுத்து என்ன பண்றாரு, கிருஷ்ணராக அவதரித்த போது அப்ப ராமனாக காட்சி கொடுத்தார், சீதையோட சேர்ந்து அனுமனாகப்பட்டவருக்கு. அதான் ராமாயணத்துல ராமராக வந்தாரு. மறு அவதாரம் கிருஷ்ண அவதாரத்திலையும் ராமனாக வந்து காட்சி கொடுத்தவர் யாருக்கு அப்படின்னா அனுமனுக்கு காட்சி கொடுத்தாரு. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சரினா ஏத்துக்கலாம், இல்லையா மறுத்து பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்னது பதில். பதில கேள்வி கேட்டா பதில தான் சொல்லுவாங்க, வேற என்ன சொன்ன? இது பதிலா? பதில தான் இது பதில். நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன? இல்ல இது பதில், மறுத்து பேச வேண்டியது. பதில் இல்லாம நானும் சொல்றேன். அப்படியே அப்பா நல்லா சொன்னா. ராமாயணத்துல வந்தக்கூடிய ராமர் சீதையாக, அந்த கிருஷ்ண பரமாத்மாவே ராமனாக தோன்றி ருக்மிணியாகப்பட்டவன் சீதையாக ஆஞ்சநேய பெருமானுக்காக காட்சியளித்தார். சரி விட, நான் படிச்சிருக்கேன், நான் சரியாதான் சொல்லுவேன். உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த வச்சிருக்கேன். படிச்சிருக்கீங்க? ஆமா, உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த வச்சிருக்கேன், அதுக்கு பதில் சொல்ல முடியுமான்னு பாப்போம். முதல்ல நான் வந்த விஷயத்த சொல்றேன். உங்களுக்கு ஒரு வேலை வெட்டி இருக்காது, ஊர்ல உள்ள குடும்பத்தை பூரா கெடுத்து போய் சும்மா தெரியுங்க நீங்க பாட்டுக்கு யாரு. ஆமா, பேரை சொன்னாவே கலக்கந்தா உண்மையை சொன்னா என்ன குத்துது, உண்மையை சொன்னா என்ன கேக்குறேன். ஊர் ஒருத்தர் நார்வல் சொன்னாவே அதை தெரிச்சு ஓடுறாங்க. ஏன் ஓடுறாங்க? நார்வல் சொன்னா ஏன் ஓடுறாங்க? இதான் ஒரு நல்ல பெரிய சண்டையா இவருக்கு. இந்த உலகத்துல நல்ல பேர் யாராவது நல்ல விதமா சொல்லியிருக்காங்க, நீங்க சொல்லுங்க. என்னுடைய பெயரை நாடுதல் பூலோகத்துல பெயர் வைக்கணும் கூட யாருக்கு அதுக்கான என்பது கிடையாது. தன்னுடைய பெத்த தகப்பென்ட்டே பாருங்க, வரத்த சாபத்தை வாங்கிக்கிட்டு ஒரு இடத்துல இருந்தா அதனுடைய மண்டை வெடிச்சிடும் அப்படின்னு உங்க தலையை காப்பாற்றுவதற்காக வேலை விட்டுக்காம சுத்திரிய ஊரை சுத்திரிய. நான் சொல்றேன், ஆமா, வந்த விஷயம் தலை வெடிக்கும்னு சாபத்தப்பட்டிருந்தா இந்த தலையை காப்பாற்றுறதுக்காண்டி உலகமுக்கு சுத்தல. நீங்க இன்னொரு விஷயத்தை கேட்டுக்கீங்க, நீங்க எந்த தலை வெடிச்சா நாரதர் அதோட இல்லாம போயிட்டா பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் தான் அதிகமான பிரச்சனை வரும். என்ன அதிகமான? 1008 சுக்கூராக வெடிக்கும் இந்த சிரசு. எல்லாத்துலயும் அதுல இருந்து 1008 அண்டங்கள் தோன்றும், தெரியுதா? 1008 அண்டத்துல இருந்து 1008 பிரம்மா தோன்றுவாரு. அப்ப இந்த 1008 பிரம்மன்ல இருந்து 1008 நாரதர் தோன்றி விடுவேன். ஒரு நாரதனுக்கு இங்க ஒண்ணு சொல்ல மாட்ட மாட்டேங்கிறீங்க. சொல்றாங்க சொல்லாம நிறுத்தும் விட்டு வைக்கலாமா? அப்ப இந்த ஒரு நாரதரை விட்டு வச்சாலாமா? நம்மளுக்கு தான் ஆபத்து வரும். வேற என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அசிங்கப்படுத்தலாமா? அசிங்கப்படுத்த கேவலப்படுத்தலாமா? என்ன பண்ண போறீங்க? கொஞ்ச நேரத்துல நடக்கும். அதுல சொல்லல, நான் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இல்ல ராதாசிரியே இந்த பழையப்பா நான் சந்திக்கவே மாட்டேன் அப்படின்னு துண்டக்காரன் துணியக்காரன் உங்க பொட்டியை தூக்கிட்டு ஸ்ரீரங்கப்பட்டி போக வைக்க பொம்பளை இல்ல. நல்ல பொம்பளையத்தை நானும் பார்த்தேன். நான் எம்புட்டு பொம்பளைய பார்த்திருக்கேன் பாருங்க, எத்தனை பொம்பளை பார்க்கலாம். 1000 பொம்பளைய பார்த்து நீங்க வந்துருக்கா எங்க பாருங்க. என்கிட்ட பேசி மிச்சம் கொண்டு போங்க. என்கிட்ட கேள்வின்னு கேட்டவங்க நிறைய பேர் கிளவியா போய் வீட்டுல நடக்கிறா. வீட்டுல நடக்கிறா என்கிட்ட பேசுங்க. என்ன வீட்டுல நடக்கிறா? என்ன உங்கள்கிட்ட பேச? எல்லாம் என்கிட்ட பேசுறேன். கேள்வி கேட்டுருக்கேன். உங்க அப்பா கிட்டையும் பேசுவேன், அடியா பிள்ளை கிட்டையும் பேசுவேன். நான் உங்கள்கிட்ட பேசுவேன், உங்க பாட்டிட்ட பேசுவேன். ஆமா, உங்க யார் யார் வர எல்லாத்தையும் பதில் சொல்லக்கூடிய திறமை என்கிட்ட இருக்கு. பதில சொல்லுங்க. முதல்ல வெட்டி பேசாம வாயை காது வரைக்கும் வச்சுக்கிட்டு செஞ்சு என்ன பிள்ளை என்ன செய்ய போது காட்டுக்குள்ள நடக்கிற பிள்ளை நினைப்பு பேசுற உங்க சட்டம் நீங்க போடுற சட்டம் பேச முடியாது. ஏன் பேசுவேன்? நீ கேட்ட கேள்வி என்ன? என்ன கேள்வி கேள்வி மறந்து வச்சா இருங்க. மகாபாரத என்ன கேட்டீங்க? மகாபாரதத்துல மண்டைய உடைச்சாட்ட மாவளுக்கு வைக்க முடியும். அண்டவெல்லாம் உடைக்கணும், அப்பதான் மாவளுக்கு எடுக்க முடியும். ஆத்தாளுக்கு உடைச்சு மாவளுக்கு எடுக்க வைக்க. இங்க வாங்க, இங்க வாங்க. மாவளுக்கு சொல்றீங்க, பொம்பளைக்கு தெரியாத
மண்டை வெள்ளத்துலதான் மாவளம் வைக்கணுமா? என்னங்க? மண்டை வெள்ளத்துலதான் மாவளுக்கு மண்டை வெள்ளத்தை உடைச்சுதாமா அவங்களுக்கு கலக்கணும். வேற வெள்ளம் ஊத்தணும். மண்டை வெள்ளம் அப்படி இருக்க உடைச்சு அதை ஊத்தணும். வேற வெள்ளம் வேற எதுவும் கருப்பு இதை போட்டு செய்ய முடியாதா? நல்லா இருக்காதா மாவளுக்கு? நிறைய செய்தியோட உங்களுக்கு அப்புறம் என்ன எங்களை விட உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். உலகத்துல சாமர்த்தியமான தன்மை யாருக்கு அப்படின்னா பொம்பளைக்கு மட்டும்தான். அதனாலதான் சொல்லியிருக்காங்க பெண் புத்தி பின்னால் வரக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே சொல்லக்கூடிய தன்மை ஒரு பெண்ணுக்கு உண்டு. அப்படியா? அப்ப அந்த பிள்ளைக்கு எப்படி புத்தி இருக்கு பாக்க. மகாபாரதத்துல வந்த அர்ஜுனன் இந்த கலியுகத்துல யாராக என்னவாக வந்தார்? ஆனா இடம் பார்த்து கேட்க கேள்வி அது கேட்கணும்ல. அப்புறம் வெட்டி ஆயிருக்கு சம்பளம் 5000 ரூபாய் சம்பளம் உங்களுக்கு. என்ன 500 ரூபாய் கொடுக்குறேன்? போதும் உங்களுக்கு போதும். ஆமா. நீங்க வந்து 6500 ரூபாய் சம்பளம் ஆட்ட காசு ஓட்ட காசு வேற கேட்கறீங்க. சும்மா இருக்குது ஊர்ல வரி காசு நிறுத்துமா? ரொம்ப பேசுறேன். மகாபாரதத்துல வந்த அர்ஜுனன் கலியுகத்துல யாராக வந்தார் அப்படின்னா, இந்த மகாபாரதத்தில் அர்ஜுனாகப்பட்டவன் பாசுபதக்கன அஸ்திரம் வேணும் என்பதற்காண்டி சிவபெருமனை வேண்டி தவம் இருந்தான் ஊசி முனையில். அப்படி ஊசி முனையில் தவம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது சிவபெருமான் சோதிக்கிறார். எப்படி சோதிக்கிறாரு? இது சரியான முறையில தவம் இருக்கின்றானா, இது எந்த விதமாக கவனத்தோடு தவம் இருக்கின்றான் என்பதை சோதிப்பதற்காக என்ன பண்றாரு? அவனுடைய தவத்தை கலைப்பதற்காக ஒரு பன்றியை ஏவி விடுறார். ஏவி விட்டோன்னு அந்த பன்றியாகப்பட்டது அவன் தவம் செய்து கொண்டிருக்கிறது கீழே வந்து அந்த இடத்தை முட்டுது. அந்த நேரத்தில் மேல கூட அர்ஜுனாகப்பட்டவன் தான் வைத்து கொடுத்த விழா வைத்து அன்பு விடுகின்றான். அன்பு விடுற நேரத்தில் சிவபெருமானும் ஒரு வேடுவனாக வந்து அவரு அங்கே நின்று அன்பு விடுறார். அப்ப அன்பு விட்டவன கொடுத்த அன்புல விழுந்துருச்சு. பன்றி விழுந்த உடனே இந்த பன்றியை எடுக்கிறதா போட்டு நடக்கணும். சிவபெருமான் 2 பேரும் சண்டை நடக்குது. நான் அடுத்ததெல்லாம் இந்த பன்றி விழுந்தது. அர்ஜுனன் அடிச்சது விழுந்தது. சிவபெருமான் இருவருக்கு சண்டை நடக்கின்ற பொழுது வெல்ல முடியவில்லை. இருவருக்கு சரியான ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியில தன்னோட சண்டை போடுறது யார் என்று உணர்ந்து கொண்டான் அர்ஜுனன். அப்பதான் அவனுக்கு நேரில் காட்சி இருந்தான் சிவபெருமான். நீ எந்த அளவுக்கு தவக்கோலம் இருக்கிற, என்ன தவம் செய்கின்ற என்பதற்காக அவனுக்கு இவளை சோதனையை கொடுத்தவங்க சிவபெருமான் காட்சி அளிக்கின்றார். அப்பேற்பட்ட சிவபெருமான் அடுத்து ஒரு வரம் கொடுத்த அடுத்த பிறப்புல நீ நான் மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி போனாரு. அவன் தான் அடுத்த பிறப்புல அர்ஜுனாகப்பட்டவன் யாராக இந்த பூமியில இந்த கலியுகத்தில் பிறந்தான் அப்படின்னா, வேடுவர் இனத்திலே நாகை என்று சொல்லக்கூடியவர்கள் தத்தை என்று சொல்லக்கூடியவருக்கும் உடுப்பூர் என்ற ஊர் பெத்தது என்ற நாடு காளகஸ்தி பகுதியிலே பிறந்தான். யார வேண்டி தவம் இருக்காங்க? ரொம்ப நாளா பிள்ளையே இல்ல. நாகன் என்று சொல்லக்கூடியவர்கள் தத்தை என்று சொல்லக்கூடியவர்கள். அப்ப யாரை வேண்டி குழந்தை வரம் கேட்டாங்கன்னா முருகப்பெருமான வேண்டி தவம் இருக்கின்றார்கள். அப்ப முருகப்பெருமான அருளால் ஒரு குழந்தை பிறந்தது. அங்கேதான் குழந்தையாக அவதரித்தான், பிறந்தான். திடமாக பிறந்ததனால் அவனுக்கு தின்னப்பன் என்று பெயரிட்டார்கள். அந்த தின்னப்பன் வளர்ந்து வருகின்றான். இளந்தாறு வயது அடைகின்றான். இளந்தாறு வயது அடைவதற்கு முன்னாடி சிறு சிறு வித்தைகளை வேட்டையாடுவது எப்படி, உள் வீடுவது எப்படி சிறு வயதிலே அனைத்து விஷயம் கற்றுக்கொண்டு நண்பர்களோடு நானன் காடன் என்று சொல்லக்கூடிய நண்பர்களோடு வேட்டைக்கு போறான். வேட்டைக்கு போன இடத்திலே ஒரு நதி ஓரத்தில் ஒரு சிவலிங்கத்தை காண்கின்றான். சிவலிங்கத்தை கண்ட உடனே அவனுக்கு முன்னே ஏதோ ஒரு நினைப்பு அவர்கள் உன்னை நடந்த விஷயமா தோன்றி சிவனே கதி என்று பித்து பிடித்தது போல் சிவபெருமான் சிலைக்கிட்டே உட்கார்ந்து சாமி சாமி கல்சிலையான ஒரு லிங்கத்தை கண்டாலும் அது அவனுக்கு உயிரோட தன் கூட இருக்கிற தெய்வமாக நின்று கொண்டு அதே இடத்துல இருக்கான். கூட வந்த நண்பர்கள் வேட்டையெல்லாம் ஆடிட்டு என்னடா வேட்டைக்கு வந்து நீ வாட்டுல சிவலிங்கத்திலே கட்டிப்பிடிச்சு நடக்கிற வாடா வீட்டுக்கு போகணும்னு கூப்பிடுறாங்க. அது வரல. நான் வரல, நீங்க போங்க அனுப்பிட்டேன். வீட்டுக்கு போய் வீட்டுல சொல்றேன், மயனை கூப்பிட்டா ஒரு சிவலிங்கத்தை கண்ட உடனே அங்கனையே கதின்னு கிடக்குறான், வரமாட்டேங்கிறேன். நீங்க போய் கூப்பிடுற பெற்ற தாய் தப்பன்னு வந்து கூப்பிடுறாங்க. அப்பையும் அவை போகல. அப்ப சிவனே கதின்னு கட்டி பிடிச்சிட்டே படுத்துறீங்க. அப்ப உயிரா நினைக்கிற அந்த சிவலிங்கத்தை பார்த்து சாப்பிட்டாரு தெரியலையே இந்த சாமி, சாப்பிட்டுச்சா நம்ம தெரியலையே அப்படின்ட்டு என்ன பண்றேன், சாப்பாடு பசிக்குமே அப்படின்ட்டு என்ன பண்றானா வாயில கையில தண்ணி கொண்டு வர்றேன். பூஜை பண்ணுவோம்ட்டு, சாமிக்கு தண்ணி கொடுப்போம்ட்டு கொண்டுட்டு வர்றதுல தண்ணி கூட கையில இருந்து ஒடிக்கிறது. வாயில கொண்டு வந்து பூஜை பண்றேன். வாயில கொண்டு வந்து தண்ணியை ஊத்துறா சிவலிங்கத்துல.
தன் தலையில சூடியிருந்த மலரை எடுத்து சிவனுக்கு வைத்தான். இவருக்கு பசிக்குமே என்பதற்காக வேட்டையாடுறான். வேட்டையாடிய பன்றி, முயல் இந்த மாதிரி இறைச்சிகளை வேட்டையாடி கொண்டு வந்து அவருக்கு முன்னாடி போட்டு சாமிக்கு பசிக்குங்கிறக்காண்டி நல்லா சுட்டு தீ மூட்டி சுட்டு அதுல எது ருசியா இருக்குமோ சுவையா இருக்குமோ அந்த மாமிசத்தை சிவனுக்கு படைக்கின்றார். இது தினமும் நடக்குது. இரவு நேரத்துல, பகல் நேரத்துல அந்த கோயிலுக்கு வந்து பூஜை பண்ற ஒரு அர்ச்சகர் அங்க வர்றாரு. அவர் வந்து பார்க்கும்போது வெறும் மாமிச துண்டு எலும்புமா கிடக்குது. யாரா இங்க ஒண்ணு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அதை பூரா அவரை அப்புறப்படுத்திட்டு மறுபடியும் அவர் எப்போது பண்ற பூஜை பண்ணிட்டு போயிடுறாரு. இரவு நேரத்துல கூட இந்த தின்னப்பன் முடி வேலையை பார்த்துக்கிட்டு கொண்டாந்து படைக்கிறது, பூஜை பண்றது. அதை எதை சுட்டு கொடுத்தான் தெரியுமா? இன்னைக்கு நம்ம வேட்டைக்கு போனோம்னா, பாரி வேட்டைக்கு போனாக்க சாமிக்கு சூட்டான் கொடுக்கணும்னா ஈரலத்தான் சுட்டு கொடுப்போம். அந்த வேலையை முக செஞ்சது அந்த தின்னப்பன் என்று சொல்லக்கூடியவன். அவன் அதைத்தான் சுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த வேலையை பண்றது யாருன்னு தெரியல என்று இரவு நேரத்தில் உறங்கி கொண்டிருக்கின்றான். யாரு? அந்த பிராமணர் அர்ச்சகர். அவர் கணவர சிவபெருமான் தோன்றி, நீயும் தினமே என்ன பூஜை பண்ணிட்டு தான் இருக்க, ஆனா ஒருவன் தன்னை மறந்து என்னை ஒரு உயிரோடு இருக்கிற உருவமாக நினைத்து எனக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது என்ன செய்யறாங்கிற மறுநாள் மறைந்திருந்து பாருங்க சொல்றாரு கனவுல. உடனே மறுநாள் போய் பூஜை பண்ணிட்டு அந்த பிராமணர் என்ன பண்ணாரு, ஒரு மரத்தடியில ஒரிஞ்சுக்கிட்டாரு. யாருதே வர்றேன் என்ன பண்றான்னு பாப்போம். அப்ப இவர் தினமும் எப்போதும் பண்ற மாதிரி வாயில தண்ணியை கொண்டு வந்து பூஜை பண்றது, காட்டு மலரை பறிச்சு பூஜிக்கிறது, மாமிசத்தை சுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல சிவபெருமானுடைய வலது கண்ணுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சு. லிங்கத்துல ரத்தம் வந்தோடனே சாமி அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ரத்தம் வந்துருச்சேன்னு அவன் என்ன அப்படியே ஓடி ஓடி பாக்குறாரு. சாமிக்கு ரத்தம் வருது அப்படின்ட்டு காட்டுகள்ல மூலிகை செடிகள் இருக்கு, காயம் பட்டா எந்தெந்த சாரை விட்டா நிற்கின்றது. அவன் அதை கொண்டு வந்து பருத்து இந்த சிவனோட அந்த கண்ணெல்லாம் தேய்ச்சி சாரை விட்டுறான், மூலிகை சாரை. அப்பையும் கண்ணுல இருந்து வரக்கூடிய ரத்தம் நின்ற பாடு கிடையாது. அவதான் தன்னுடைய கண்ணை மூடி போய் கையை வச்சு இப்படி அழுகிறா, நம்ம சாமி இப்படி ரத்தம் வருதே அப்படின்னு. அவதான் அவன் உணர்கின்றான், நம்ம கண்ணு இருக்குல்ல, நம்ம கண்ணு எடுத்து ஒப்பமே. இன்னைக்கு யாராரு என்னென்னமோ தானம் பண்றான். இறந்ததுக்கு பிறகு தன் உடலில் சில உறுப்புகளை தானம் கொடுக்கின்றார்கள். ஆனா உயிரோடு இருக்கின்றவர்கள் தன் கண்ணையே தானமாக கொடுத்தான். யாருன்னா தின்னப்பன். அப்ப தன்னுடைய தன் வைத்திருந்த அம்பை எடுத்து கண்ணா குத்தி கண்ணுல வச்சிடுறாரு. ரத்தம் வர்றது நின்றுது. உடனே சந்தோஷம், நம்ம கும்பிடுற அந்த சாமிக்கு ரத்தம் நின்றுச்சு, இன்னி நல்லா இருக்கு அப்படின்னு ஆனந்தமா இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொரு